ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ஒரு நைட் டின்னர் vlog தான். இன்னைக்கு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாவும் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால வந்து உப்புமா தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ரவையில எடுத்து வச்சேன். ஆனால் நம்ம வந்து ஃபர்ஸ்டே உப்புமா அப்படின்னு சொல்லிட்டோம்னு வைங்களேன், இன்னைக்கு வேண்டாம் உப்புமா எனக்கு வேண்டாம் அப்படிம்பாங்க. அதனால மச்சானுக்கு வந்து இட்லி பிடிக்காது, இடியாப்பம் பிடிக்காது. அதனால நான் வந்து இட்லி செய்யட்டுமா இடியாப்பம் செய்யட்டுமான்னு கேட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து இல்லை நீ உப்புமாவே செய்ய அப்படின்ட்டுருவாங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன பிட்டை போட்டு அவங்கள்ட்ட எப்படி வந்து உப்புமா செய்ய வைக்கலான்னு பாருங்க. என்னடா ஒட்டிமா ஒன்றுது நைட்டுக்கு என்ன? நைட்டுக்கா இன்னும் மாவு இல்லைன்னு டப்பாவில் வச்சுக்கிட்டு இருக்கு. நைட்டுக்கு இடியாப்பம். அச்சோ இடியாப்பமா? ஐயோ இடியாப்பம் வேண்டாட்டி தங்க. வேற என்ன? இட்லியா? ஐயோ வேற என்ன இருக்குது? இடியாப்பம் உப்புமா. உப்புமாவா? ஐயோ அது கூட சாப்பிட்டுக்கலாம் சாமி. இந்த இடியாப்பமும் இட்லி வேண்டாம் தங்க. காலையில் ஏதாவது இட்லி சாப்பிட்டேன். இந்த இடியாப்பனாவே நைட் டைம் வச்சுக்கிறீங்க. அது காலையில் அப்புறம் வேறு விதி இல்லாத சாப்பிட்டான். ஐயோ வேண்டாம் இடியாப்பம் வேண்டாம். உப்புமா செய். வெள்ளை ரவை இருக்கா? ஐயோ உப்புமா செஞ்சுக்கிட்டாங்க. உப்புமாவுக்கு இந்த க்ரீம் பீஸ் கூட இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன். கேரட் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு. இன்னைக்கு பெரிய வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் தொண்டை மிளகு, க்ரீம் பீஸு, வெள்ளரிக்காய், சாம்பார் மிளகரி, கேரளா மிளகரி வாங்கியிருக்கு. அது இது குண்டு மிளகு, அவரைக்காய். பெரிய வெங்காயம் கிலோ 39 ரூபா. 39 ராமேந்திராவில். நம்ம ஊரில் எவ்வளோ ஆச்சு சமைக்கிறது. இந்த முருங்கைக்காய், பூசணிக்காய், பீட்ரூட்டு, இது என்னது இது தொண்டை மிளகும், இது சேம்பும். இதா எத்தனை கிலோ இருக்குது? இது கிட்டத்தட்ட 5 கிலோ இருக்குது. முள்ளங்கி இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது. ஆமாம் உப்புமா செஞ்சுதான் ஒரு க்ரீம் பீஸ் இருக்குது. க்ரீம் பீஸ் எடுத்து தொளிச்சு என்ன கேரட்டும் போட்டா கேரட் கொஞ்சம் அதில் ஆஃப் போடு. ஆஃப் கேரட் போடு. அப்ப நெதிக்குட்டிக்கு தோசை நமக்கு உப்புமா. ஆமாம் அதுதான் எப்பவுமே எனக்கு 2 வேளை தான் வைப்பீங்க. ஒரே வேலையில 2 வேளை இருந்தாலும் பரவாயில்ல சாமி. இதெல்லாம் போர் ஆயிடுச்சு. இதெல்லாம் சாப்பிடலாங்கிறது இல்லை. இன்னைக்கு காலையில் கடைக்கு போனதுக்கு இடியாப்பம், இட்லி, அப்பம் வேணுமாண்ணே. இந்த அப்பம் இடியாப்பனாவே போர். கடைசி இட்லி வர வழி இன்னைக்கு இட்லி சாப்பிட்டு வந்தேன். திரும்ப இங்கே நைட் இட்லின்னா இடியாப்பனாவே. என்ன அந்த இட்லி தான் விதமா? என்னடா அது இட்லி வீட்ல ஏதாச்சும் செஞ்சோம் அப்படின்னா அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனா கடையில எதுவா இருந்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க. ஏங்க வேற விதி இல்லைங்க. நாம ஒரு வகை வெளியில ஒருதான் போறோம் வேலையா, அங்க போய் இதுதான் இருக்குங்க பாரு. என்ன பண்றது? சாப்பிட்டு தான் அவனு வீடா இருக்கிறனால அது இல்லைன்னா இதனால செஞ்சு விடுன்னு சொல்ல உரிமையா சொல்லலாம். நம்ம வீட்லிங்க போது கடையில் போய் இருக்கிறதான் சாப்பிடணும். இல்லைன்னா அடுத்த கடை தொலைவி போகணும். அடுத்த கடையில் இதுவும் இருக்காது. அதனால கிடைச்சது நம்ம ஏதாவது ஒரு வாக்கில் நமக்கு பிடிச்சது சாப்பிட்டுக்க வேண்டியதான். வேண்டாம் எனக்கு பிடிச்ச இது இதே செஞ்சுக்கோ, உப்புமாவே செஞ்சுக்கோ. அதுதான் பெஸ்ட்டு. சண்டே ஸ்பெஷல் ராத்திரி பாத்தீங்கன்னா உப்புமா. பாருங்களேன் இது சொல்ல முடியாது. மத்தியானம் வந்து என்னது முட்டை குழம்பு வச்சேன். இன்னைக்கே வீடெல்லாம் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சா அது பிளான் மாறி போச்சு. நீ நாளைக்கு எல்லாம் கிளீன் பண்ணணும். நீ 2 நாளைக்கு வெஜிடேரியன் தான். என்ன பண்ண பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கூட திருட்டு வேலை கூட நடக்கலாங்க. இந்த இடியாப்பு மாவு அந்த மாவையும் எடுத்து வச்சுக்கிட்டு உப்புமா நேரடியாக உப்புமான்னா வேண்டான்னு சொல்லுவான்ட்டு இந்த 2ஐயும் எடுத்து வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுறது. இந்த 2 வேணுமனேட்ட வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு மாவு கம்மியாக தான் இருக்குது. இட்லி சேர்த்தாலும் இட்லி கிடையாதுங்க. ஆனால் பாருங்க இதெல்லாம் ப்ராடு வேலை. கொஞ்சம் தான் மாவு இருக்குது. என்ன இது ப்ராடு? இப்போ இதில் தெரிஞ்சுக்கிச்சு. எடுத்தோடனே உப்புமான்னு சொன்னால் வேண்டான்ட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவு இதெல்லாம் ரெடி பண்ணிச்சு. மாவு இல்லைங்க இட்லி ஊற்றுற அளவுக்கு இல்லை. ஆமாம் அது ஒரு 5 வருஷம் ஆகு.
அதனால கொஞ்சம் ஷோ பண்றது. பார்த்துக்கிட்டீங்களா? நீங்கள் உங்கள் வீட்லேயும் நீங்களும் எல்லாம் இப்படி தான் பண்ணுவீங்களா? ஆமா. வீட்டு பெண்ணுங்கள் எல்லாம் இப்படி தானே, ஆம்பளைகிட்ட இப்படி தான் எல்லாம் போட்டு இது பண்ணுறதா? இப்ப தானா உங்க வாயிலே வந்துருச்சு இல்ல உப்புமாவே கிளறு அப்படின்னு சொல்லி. பாத்தீங்களா? நான் கேட்டா நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? உப்புமாவா வேண்டாம் அப்படிப்பீங்க. பயங்கர ட்ரிக்ஸ் பாருங்க, என்னெல்லாம் ட்ரிக்ஸ் பண்றீங்கல்ல லேடிஸ் வீட்டில். ஏதோ எங்களை மாதிரி இப்படி இருக்கிறதுனால தான் எப்படி நீங்கள் எப்படி காலத்தை ஓட்டிடுங்க இது சமாளிச்ச நாள். சரி ஓகேங்க, உப்புமா செய்யட்டும். அப்போ செய்யும் போது வீடியோ எடுக்கிறோம், பார்க்கலாம் செய்முறைகள் எப்படி. ஆமாங்க, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்க, மாவாட்டியாச்சு மாவை பாருங்கனாங்க. அதான் அன்னைக்கு காமிச்சும் பாருங்க, மாவு இப்படி தானுங்க வெள்ளை கலர் இருக்குன்னு. அந்த மாதிரி என் வீட்டுக்காரு அது திறந்து காமிக்க வேண்டியதில்லை, மாவு ஆட்டியாச்சு மூடி வச்சிருக்கு, அதை திறந்து காமிச்சா என்னது என்ன வெள்ளுக்கு வெள்ளையா இருக்குதுண்ணா. ஓ அப்படி. அதான் மிக்சி அந்த கிரைண்டர் ஓடிட்டு இருக்கும்போது அவங்க பார்த்தாங்க. அப்புறம் சும்மா ஓடிட்டு இருப்பாங்களா அரைச்சி இங்கே இது கிரைண்டர் எல்லாம். அப்படி இல்ல, மாவு அரைச்சாச்சு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கோசரம் தான் காமிச்சேன். ஆமாங்க. அல்லாம மாவு வந்து வெள்ளை கலர்ல இருக்கும் அப்படின்லாம் நீங்க தான் சொன்னீங்க. அப்படி பாருங்க, அதே மாதிரி தானுங்க உப்புமா செய்யறது இப்ப காமிக்கிறா பாருங்க. வந்து நான் வீடியோல எடுக்கலைங்க, இவங்க வந்து சும்மா சொல்றாங்க. நான் உப்புமா வீடியோல எடுக்கல. இன்னைக்கு வந்து எப்படி எங்க வீட்டுல ராத்திரிக்கு உப்புமா. ஆமாங்க, பரவாயில்லைங்க, எனக்கு அதனால கிடைச்சது. அது கூட பார்த்தீங்கன்னா அமிர்தமா நான் சாப்பிட்டுக்குங்க இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு. உப்புமாவே இட்லி கிடையாது, இடியாப்பம் கிடையாது, உப்புமா தான். ஓகே, அமிர்தம் உப்புமா தான். அது பரவாயில்ல, அதோட பரவாயில்ல. தோசை. ஓகேங்க, சரிங்க. அப்புறம் உப்புமா செஞ்சுட்டு பார்க்கலாங்க. மாவுமே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்கும் மாவு. அதனால் இட்லிலாம் ஊற்ற முடியாதுங்க, ரவை தான் கிளறணும். இருந்தாலும் வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் மச்சாங்கிட்ட காமிக்காமல் தான் கேட்கணும். இன்றைக்கி தான் காயும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதில் இந்த க்ரீன் பீஸு கேரட்டு எல்லாமே இருக்குது. அதை போட்டு தான் உப்புமா செய்ய போகிறேன். கிண்டி வச்சாலே என் டார்லிங், வெள்ளை ரவையும் கேரட்டும் க்ரீம் பீஸு போட்டு உப்புமா செஞ்சு வச்சாலே என் டார்லிங் டார்லிங் டார்லிங். உப்புமாவுக்கு இந்த ஃபில்டப்பா அப்படின்னு சொல்றீங்க, என்ன செய்யறது? ஆமாம், உப்புமா இருந்தாலுமே என்ன இருந்தாலும் என் டார்லிங் செஞ்சது அமிர்தமா சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். உப்புமா தானே, வீடு பார்த்துக்குவோம். அதனால என்ன, அதுக்கு விதவிதமாக அதுக்கு உண்டான ஏதாச்சும் சைடிஷ்க்கு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோ. ஐயோ போதும், வேறு உப்புமா போதும். தயிர் இருக்கா? ஓகே. அது அடுத்து முட்டையா? சரி சரி கூட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாங்க, அவருக்கு வந்து பிளைன் ஆம்லெட் தான். கொஞ்சம் பெப்பர் போட்டால் வேணாலும் ஓகேன்ற, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், கொஞ்சம் இரும்பல் இருக்குல்ல, கொஞ்சம் பெப்பர் போட்டுரு லைட்டாக, ஒன்றும் பிரச்சனை. பெப்பர் கலந்துட்டியாடுல? ஓகே ஓகே ஓகே. இதாங்க என் டார்லிங். நான் என்ன நினச்சேன்னா அது முதல்ல செஞ்சுட்டு அப்படி வரும். கலந்தாங்க கொடுப்பியா? ஓகேங்க, எங்கள் வீட்டில் உப்புமாங்க. வந்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டு போகலாம் வாங்க. ஆமாங்க, ஓகேங்க. இன்றைக்கி நைட் எங்களுக்கு இதுதானுங்க டிஃபன். ஓகே, பாய்ங்க.